வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13/8/2025 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இங்கே வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இதை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்ணாலுமே லாஸஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ நேற்று முதல்ல வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து 1% பாசிட்டிவாக முடிந்திருக்கிறது. கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு க்ரீன் கேண்டில், சூப்பர். S&P 1.13% பாசிட்டிவாக முடிந்து ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வைத்திருக்கிறது. நாஸ்டாக் 1.33% பாசிட்டிவாக முடிந்து ஒரு புது ஆல் டைம் ஹை முரட்டுத்தனமான பிரேக் அவுட்டை கொடுத்திருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக விக்ஸ் அப்படிங்கிறது 9% சரிந்திருக்கிறது. இந்த மூன்றுமே நமக்கு என்ன சொல்கிறது என்றால், நேற்று வந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படிங்கிறது சூப்பராக வந்துருச்சு, எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு அப்படிங்கிறது தான். ட்ரம்ப் டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐயை வந்து இந்த கன்சியூமர் இன்ஃப்ளேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா அடுத்த ஃபெட் மீட்டிங்கில் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த 25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு மார்க்கெட் பயந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அது வந்து இந்த டேட்டா வந்து 2.7 எக்ஸ்பெக்டேஷன் 2.8 வந்ததோ 2.7. உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் பாருங்கள், அது வந்து 0.2 பாயிண்ட் எக்ஸ்பெக்டேஷனோட மீட் அவுட் ஆயிருச்சு. கோர் சிபிஐ பாருங்கள் 0.3 அதுவுமே எக்ஸ்பெக்டேஷனோட மீட் அவுட் ஆயிருச்சு. ஸோ ஒட்டுமொத்தமாக நேற்று வந்து ஒரு பேங்கர் ஆஃப் நியூஸ் வந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பறந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபெட் மீட்டிங்கில் நேற்று வந்து அரௌண்ட் 80% இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம பார்ப்போம், இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு 90% மேலே ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 94% ஏற்றிட்டாங்க. ஸோ அப்போ அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக போகுது, அது எக்கனாமி பூஸ்ட் பண்ண போகுது. அப்போனா ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் மார்க்கெட் நேற்று பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் நேற்று உலக அளவில் நடந்த மிக முக்கியமான நியூஸுங்க. அண்ட் இதை காரணமாக வச்சு இன்னைக்கு வந்து நிக்கி அப்படிங்கிறது புது ரெக்கார்டு ஹையை வந்து தொட்டிருக்கு, புது ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதில் இன்னொரு காரணம் வேறு சொல்கிறாங்க, யூஎஸ் சைனா டேரிஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது மார்க்கெட்டுக்கு ஒரு சென்டிமெண்ட்டை பூஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்ட்டு. நெகோசியேஷனுக்கு வந்து டைம் இருக்குது, இன்னும் அமெரிக்கா வந்து எதுவும் பெருசாக பண்ணலை. இதுக்கு மேலே என்னங்க பெருசாக பண்ணணும் எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு மேலே என்ன பெருசாக பண்ணணும்? ஆல்ரெடி எல்லா நாட்டுக்கும் வந்து டேரிஃப் போட்டுட்ருக்காங்க. அதனால் உலக எக்கனாமியே வந்து பாதிக்கப்படுது. இருந்தாலும் ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு வந்து நம்புதாமா. மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஒரு உருட்டு, ஒரு ஸ்டோரி, ஒரு கதை. அதே மார்க்கெட் கீழே போச்சுன்னா அச்சோ ட்ரம்ப் வந்து எதாவது பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு உருட்டு, ஒரு கதை. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நியூஸை பேஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணி வந்து போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் இதை பார்த்ததுனால இதை வந்து சொல்லணுமே, நியூஸை பார்த்துலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வந்து சொன்னேங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நியூஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நேற்று சிபிஐ டேட்டா வந்தனால தான் மேலே போச்சு. ஆனால் அது எவ்வளோ தூரம் மேலே போகும், அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் அந்த நியூஸ் வரும்போது கண்டுபிடிக்கவே முடியாது. நான் அப்படி சொல்கிறேன். இப்போ ஒரு குவார்டர் ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து மேலே போகும்னு நினைப்பீங்க. ஆனால் கிடையாது, ஆல்ரெடி மேலே போகும்னு சொல்லி அந்த ப்ரைஸை ஏற்றிட்டாங்கன்னா அது மேலே போகாது, ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வரும். ஸோ அதனால் நியூஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். பட் அது எப்படி ரியாக்ட் பண்ணும், பாசிட்டிவாக நெகட்டிவாக, வந்த நியூஸ் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயமா நெகட்டிவான விஷயமா, அண்ட் அது அந்த பாசிட்டிவான விஷயத்துக்கு எவ்வளோ தூரம் மேலே போகும், இல்லை நெகட்டிவான விஷயத்துக்கு எவ்வளோ தூரம் கீழே போகும் அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே நியூஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நான் நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு கரெக்டான வேலை கன்வே ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல விஷயங்களை பேசினதுக்கப்புறமா இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நாஸ்டாக் மட்டும் லைட்டாக பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் சொல்லவே வேணாம், நிக்கி ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 1% அப்பு. ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா 0.3% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தைவான் பாசிட்டிவ், கொரியா பாசிட்டிவ், மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ குளோபல் மொமெண்டம் பாசிட்டிவாக இருக்குது. நேற்று யூஎஸ் மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எல்லாமே இன்றைக்கி மார்னிங் வந்து பயங்கர பாசிட்டிவாக மாறிடுச்சு. இப்போ நம்ம டெரிவேட்டிவ் டேட்டாக்குள்ளே போய் என்ன வில்லங்க இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல 12ஆம் தேதி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்டப் அப்படிங்கிறதே வந்திருக்கு. உங்களுக்கு 73 பாயிண்ட் கீழே விழுந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் ஓப்பன் டெஸ்ட் வந்து 0.5% ஏறி இருக்குது. ஷார்ட் பில்டப் பயங்கர பேரி சைன், சேஞ்ச் இன் ஓப்பன் டெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறது மைல்டான ஒரு பேரி சைன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு சின்ன பேரிஷ்னஸை நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 3,50,00,000 பேரிஷாக இருந்திருக்கு. அண்ட் பொசிஷனல் டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கோடி பாசிட்டிவாக தாங்க இருக்குது. அப்போது ஈவந்தோ நேற்று வந்து ஒரு வேரியேஷன்ஸ் வந்திருந்தாலும் பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸில் புல்லிஷாக தான் இருக்குது அப்படிங்கிறதே இந்த டேட்டா நம்மளுக்கு சொல்லுதுங்க. அடுத்து வந்து பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐ பாருங்கள் 10%, 8%, 8.5 இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேரிஷாக தான் இருக்காங்க. கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி. அண்ட் இவங்க 26 பார்த்தீங்களா வேலையை கட்டிட்டாங்க பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி நேற்று வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ நியூட்ரல் ஆகிட்டாங்க.
ஒரு மேலே லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறதுக்காக மேலே போயிட்டு ஓகேப்பா அப்படின்ட்டு வந்து போயிட்டாங்க. அண்ட் 23, 29 கால் ஆப்ஷனில் நியூட்ரலாகவும் புட் ஆப்ஷனை பை பண்ணியும் பியரிஷாக இருக்காங்க, பயங்கர பியரிஷாக இருக்காங்க. அண்ட் 23%, 29% அப்படிங்கிறது ஒரு 6% கேப்பும் கூட. அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக பியரிஷான விஷயம் தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து 66, 64 கால் ஆப்ஷனை பை பண்ணி 55, 69 புட் ஆப்ஷனை செல் பண்ணி பயங்கரமான புல்லிஷாக இருக்கிறாங்க. அடுத்து வந்து எஃப்ஐயோடைய லாங் ஷார்ட் ரேஷியோ 7.95%. நான் 8 கீழே போகாதுன்னு நினச்சேங்க. அவங்க ஏதாவது ஆப்ஷன்ஸ்லாம் மேனிபுலேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் 7.95ங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் பாட்டம்டா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருண்டா அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னங்க நினச்சிட்டு இருக்காங்க? 7.95% வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அடித்து வச்சுருக்காங்க, லாங் இருக்காங்க. அப்போனா மீதி இருக்கிற 93% ரெக்கார்டு ஹை ஷார்ட்டில் இருக்கிறாங்க. எஃப்ஐஐ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படிங்கிறது. கண்டிப்பாக அது பியரிஷான விஷயம் தான். இதுக்கு மேலே இதுக்கு இல்லையா சார், ஒரு 200 தாங்க மேக்ஸிமமே பண்ண முடியும். அதுக்குன்னு பண்ணிடுறா, தியரிட்டிக்கல் தான், அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த அளவுக்கு அது இதுவும் இங்கே பாருங்களேன், ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் அடிச்சு இருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல, பயங்கர பியரிஷாக இருக்காங்க. ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம கேஷ் மார்க்கெட் டேட்டாவை அடிக்கடி மிஸ் பண்ணிடுறோம், அதையும் பார்த்துடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து ஒரு 3300 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க, டிஏ வந்து 3500 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஏ பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க, எஃப்ஐ சுத்தமாக சப்போர்ட் பண்ணல. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு இந்த மணி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். எந்த மணி எடுத்து பார்க்கணும்? நம்மளுடைய இந்தியன் USD எடுத்து பார்க்கணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 87.5 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஏறிச்சுன்னா எஃப்ஐ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தேவையே கிடையாது உங்களுக்கு, அது பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு வராது. அதனால தான் அதை பண்ணாமல் இருக்கிறாங்க. சரி ஓகேங்க. இப்போ அப்படியே கிஃப்ட் நிஃப்டி பக்கம் வந்தீங்கன்னா ஆஹா அப்படிங்கிற மாதிரி 122 பாயிண்ட் வந்து கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சூப்பரான பாசிட்டிவான விஷயம். குளோபல் மொமெண்டமே ஷிஃப்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அதனால உங்களுக்கு கிஃப்ட் நிஃப்டி நல்ல பாசிட்டிவிட்டி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அப்படியே சார்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட டெய்லி பயாஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நிஃப்டியோட டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது பியரிஷாக இருக்கிறது. இந்த 1, 2, 3 நாளுக்கு மேலே இருக்கிற ஹையை இதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 4 நாளுக்கு மேலே இருக்கிற ஹையை ஒரே நாளில் போய் அங்கே மேலே இருந்த எல்லா ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்து விட்டது. இது ஒரு கண்டிப்பாக ஒரு பியரிஷான சைன் தான். அடுத்து அப்படியே சிபிஆர் பக்கம் போயிடலாங்க. ஸோ சிபிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்தது ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து புல் ட்ராப்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குங்கிறத நம்ப வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகி வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பியரிஷ் சைனாக தான் கன்சிடர் பண்ணணும். மார்க்கெட் கொஞ்சம் பியரிஷாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா, பொசிஷனெல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சிபிஆருக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. அப்போ ஓரளவுக்கு இன்னுமே வந்து ஹோல்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சிபிஆர் நிஃப்டியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, நேற்று ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே முடிச்சதுனால அகைன் ஒரு வைடு சிபிஆர் தாங்க வந்திருக்கு. பட் இது ஒரு புல்லி சிபிஆர்னு சொல்ல முடியாது, ஒரு பியரிஷான சிபிஆரும் சொல்ல முடியாது. இது ஒரு பேரலல் சிபிஆர். அப்படின்னா மார்க்கெட்டில் அன்கிளியராக இருக்குது, ட்ரெண்டே அன்கிளியராக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இங்கே பாருங்கள், ஒரு நாள் மேலே ஒரு நாள் கீழே, அடுத்த நாள் மேலே, ஜிக்ஸாக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே கீழே ஃபுல்லாக மேலே போகிறது, அப்படியே கீழே வருது, ஃபுல்லாக மேலே போகிறது, அப்படியே கீழே வருது அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர விளையாட்டுகளை வந்து விளையாடிக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போதைக்கு நிஃப்டியில் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அன்கிளியராக இருக்குது அப்படிங்கிறது தான் சிபிஆர் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இந்த வைடு சிபிஆர் அப்படிங்கிறதுனால வேணால் மார்க்கெட் வந்து இன்னைக்கு கன்சாலேட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பனாக கூட கன்சாலேட் ஆகும்னு சொல்லலாம். என்றைக்குமே கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கன்சாலேட் ஆகிறதுலாம் கொஞ்சம் ரேர் கேஸ் நிறையா தான். சரி பார்ப்போம். ஆனால் இருந்தாலும் சிபிஆர் வைடு சிபிஆர் வந்திருக்கு அப்படிங்கும்போது நம்ம கன்சாலிடேஷனை தான் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா துண்டு 3 தடவை தவறிடுச்சு. ஏன்னா 3 டேயுமே சிபிஆர் வந்து கன்சாலிடேஷன் தான் சொல்லுச்சு. ஆனால் மார்க்கெட் செக்ஷனில் நடந்த மேனிபுலேஷன் காரணமாக பெரிய வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போது இன்றைக்கும் சிபிஆர் கன்சாலிடேஷன் தான் சொல்லுது, நடக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இங்கே தாங்க ஸோ மார்க்கெட்டில் இப்போது 120 பாயிண்ட் கேப்பில் ஓப்பன் ஆகுதா? ஒரு நிமிஷம் இருங்க, அது இன்னும் அதிகமாகிடுச்சான்னு பார்ப்போம். ஓகே, 120 பாயிண்ட் தான். 487 நேற்று வந்து நிஃப்டி முடிஞ்சிருக்கா. ஸோ இங்கேருந்து 120 பாயிண்ட் நம்ம கணக்கு போட்டோம்னா அரௌண்ட் இந்த ரேஞ்சுக்கு வருது. 24,611 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து வருது. அப்படி எடுத்திங்கன்னா இங்கே பார்த்தீங்களா 608, 640, 703, 738, 783, 840 வரைக்கும் இது வந்து 1 ஹவர் இருக்க ஃபேர் வேல்யூ கேப். எல்லா பக்கமும் ரெசிஸ்டன்ஸ். நேற்று வேறு பயங்கர செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட மொமெண்டம் தான் வந்து பிக்கப் ஆகிருக்கு. அப்போது இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்னைக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. ஆனாலுமே மார்க்கெட்டில் அதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு ட்ரெண்டை பிடிச்சி மார்க்கெட் போகாத காரணத்தினால
கண்டிப்பாக எடுத்த உடனே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது. ஆனால் அது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம கடைசியாக நம்பக்கூடிய ஒரு சப்போர்ட்னா 24,463 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. இது மிஸ் ஆகி போச்சுன்னா இந்த இடத்துல 1 hour ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது 24,367 404. அதுக்கு கீழே அல்டிமேட்டான லிக்விடிட்டி இதான் வந்து பார்த்தீங்கன்னா செல் சைட் லிக்விடிட்டி 24,336. ஸோ இதெல்லாம் தான் நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா இத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸில் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போது இதில் எங்கேருந்து வேணாலுமே இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம், இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். இங்கே இத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் போதுங்க ஒரே ஒரு புல்லிஷ் மூவ் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது, இதுக்கு மேலே இருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மதிக்காமல் மேலே போகும். ஓகேங்களா? எப்போவுமே அதிகமான சப்போர்ட் ஃபார்ம் ஆனாலும் சரி, அதிகமான ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆனாலும் சரி, அதில் ஒன்றை மட்டும் உடச்சிட்டா போதும், மார்க்கெட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மற்ற எல்லாத்தையும் உடைக்க முடியும். அந்த ஒரு ஹை ப்ராபபிள் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 736, இங்கே 38ன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த ஹையை இங்கே டச் பண்ணாமல் இருக்க பாருங்கள், கொஞ்சம் கீழே இருக்கும். 736 கிட்ட ஒரு விக் இருக்கும். 15 minutes 1 hour 4 hour எல்லாத்தோட ஸ்டாப் லாஸும் இந்த இடத்துல தான் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல லிக்விடிட்டி ரைடு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா மோஸ்ட் லைக்லி இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் மார்க்கெட் மதிக்காமல் மேலே போகிறது கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எனக்கு என்னமோ இந்த பாயிண்ட் அண்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இது ரெண்டுக்குமே கொஞ்சம் அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் தாண்டிட்டா ஆல் டைம் ஹை நம்ம மார்க்கெட்டும் தொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட் பேரிஷாக இருக்கிறதுனால ஒரு சின்ன மொமெண்டம், ஒரு பத்திக்குச்சுன்னா அது போயிடும். அது எப்போ பற்றிக்க போகுது, எந்த பாயிண்டில் பற்றிக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இன்ட்ராடேல ஒரு நல்ல டிப்பு வரதுக்கான எல்லா ப்ராபபிலிட்டியும் இன்றைக்கி இருக்குது. அந்த டிப்பு பை ஆகுமா, இல்லை கன்சாலிடேட் ஆகுமா, உடச்சிக்கிட்டு போகுமா, இந்த உடச்சிட்டு போகிறது இன்றைக்கே நடக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு மார்க்கெட் தான் விடையை கொடுத்தாகணும். பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே இன்றைக்கி ரிவர்சல் பாயிண்ட் தான், பார்த்துக்குங்க. அடுத்து அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் வந்தோம் அப்படின்னா நல்லது ஒரு கன்சாலிடேஷன் தொடர்ந்து 3 நாட்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சாலிடேஷனை போட்டிருக்கு. அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற தியரி படி மார்க்கெட் இப்போ அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டியில். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா கீழே வந்துடும். சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் கீழே போச்சுன்னா மேலே வந்துடும். இன்றைக்கி என்ன பண்ணுறது போகுது, மார்க்கெட்டு மேலே போக போகுது, மேலே ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த ஓப்பன் ஆகிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மேலே ஓப்பன் ஆகணும், இந்த ஹைக்கு மேலாம் போகணும். இந்த ஹைக்கு மேலே போயிட்டு இந்த 2-3 நாளத்தோட லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, மொத்தத்தையும் எடுக்கணும். அதோட ஹையஸ்ட் லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 55,650 கிட்ட இருக்குது. ரொம்ப கோடுகள் போட்டேன். இந்த 650க்கு மேலே போயிட்டு அப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போனால் தான் இப்படி வரும். சப்போஸ் மேலேயே போகலை அப்படின்னா அந்த தியரி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு பயாஸே கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹைலோ ரெண்டையுமே வந்து ப்ரைஸ் டச் பண்ணல. அதனால் பேங்க் நிஃப்டிக்கு பயாஸ் கிடையாது, நிஃப்டிக்கு பேரிஷ் பயாஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து நேற்றத்தோட சிபிஆர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் வந்து S1 கீழே வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் மொமெண்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசெண்டிங் சிபிஆர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. பட் வைடு சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து நிஃப்டிக்கும் அதேதான் உங்களுக்கு வந்து ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு ஒரு டிசெண்டிங் வைடு சிபிஆர் வந்திருக்கு. பட் அசெண்டிங் டிசெண்டிங் சொல்கிறத விட ரெண்டுமே கிராஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால பேரலல் வைடு சிபிஆர் வந்திருக்கு. இங்கேயுமே பேரலல் வைடு சிபிஆர் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். பட் மொமெண்டம் அப்படிங்கிறது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டிக்கு இன்னுமே கொஞ்சம் பியரிஷாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே நம்மளுக்கு சொல்லுதுங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ பேங்க் நிஃப்டியில் இந்த டைமில் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டுலேயுமே மிக்ஸ்டு சிக்னல் தான். ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விஷயம் இன்னுமே மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகலை. மார்க்கெட்டில் ஒரு விஷயம் தெளிவாக தெரியலனா பொசிஷனல் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா அமைதியாக இருக்கணும். அந்த தெளிவு கிடைக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தால் பல காசுகள் மிச்சமாகும். அதை விட்டுட்டு நான் வந்து பாட்டமை பிடிக்கிறேன் டாப்பை பிடிக்கிறேன்ட்டு ஏதாவது பண்ணிங்கன்னா லாஸஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள். மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதை விட்டுட்டு ப்ரைஸ் வந்து ரியாக்ட் பண்ண பழகிங்க. ப்ரைஸ் வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு ப்ரைஸ் என்ன சொல்லுது, பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எஜ்ஜோட ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ பார்க்கலாங்க என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்த மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியால் ஏஷியன் மார்க்கெட்லாம் நிக்கில ஆல் டைம் ஹையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 பாயிண்ட்டுக்கு பக்கமாக இப்போதைக்கு வந்து பாசிட்டிவிட்டி தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் வந்து நிஃப்டிக்கு வந்து காத்துட்டு இருக்கு. ப்ரைஸை மேலே போகும்போது கீழே இறக்கிறதுக்கு இதில் ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டை வந்து நிஃப்டி ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு எல்லா ரெசிஸ்டன்ஸையும் உடைக்குமா, இல்லை வந்து இன்றைக்குமே செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துருவாங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷனோட முக்கியமான விஷயமா இருக்க போகுது. அண்ட் ரெண்டுலேயுமே வந்து இன்றைக்குமே வைடு சிபிஆர் வந்து அதுவும் பேரல் சிபிஆரை வந்து எந்த ஒரு தெளிவான
ட்ரெண்டையும் நமக்கு கொடுக்காத ஒரு டேயாக இன்றைக்கி இருக்கிறது. ஸோ இன்றைக்கி இன்ட்ராடேயில் ஃபார்ம் ஆகிற ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து தான் நம்மளால் வந்து முடிவு பண்ண முடியும். ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து என்னோட ஆப்போட லிங்க் இருக்கும். அதில் ஃப்ரீயான ஸ்ட்ராட்டஜிஸுமே இருக்குது. சப்போஸ் நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும்.